சிறிய போராட்டம், கூட்டம் கூட்டமாக இரவு பகலாக உட்கார்ந்து நாம் நடத்திய போராட்டம். அரசாங்கம் படித்ததுதான் நான் இல்லை என்று வரைக்கும். ஆனால் அதற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அந்த சிஐஏ விட 100 மடங்கு போராட வேண்டிய ஒரு போராட்டம் தான் இந்த வக்ஃபு திருத்த சட்டம். இதை பார்வையிடல தாக்கல் பண்ணிருக்காங்க. ராஜ்யசபாவில் அதனுடைய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கேயும் அவர்கள் தான் இஸ்லாமுடைய எதிரிகள், இஸ்லாமியத்தை கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்தியாவின் முதுக்கு மூலையில கூட ஒரு முஸ்லிமுடைய டிஎன்ஏ இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சட்டப்பரிவார கும்பல்கள் இதை தீர்மானிக்கிறது. எதை தீர்மானிக்கிறது? இந்த தேசத்தை அல்ல, இந்த தேசத்தினுடைய மக்களை பற்றி அல்ல, அவர்களின் சொத்து அல்ல, அவர்களுடைய உடைமை அல்ல, நம்முடைய மானத்தின் மீது, நம்முடைய உயிரின் மீது, நம்முடைய உடைமையின் மீது கை வைக்கிற ஒரு சட்டம் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறது. பாராளுமன்றத்தை வாக்குறுதில 288 ஓட்டுகளோடு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எதிரணியிலே 232 பேர் எதிரணியிலே வெற்றிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் தோற்று போயிருக்கிறோம். 800 ஆண்டு கால இந்திய திருநாட்டை ஆட்சி செய்த ஒரு பாரம்பரியத்தின் வாரிசுகள் அனாதையாகப்பட்டு, சட்டத்தின் அனாதையாகப்பட்டு இன்றைக்கு நாம் குற்றவாளி கொண்டிருக்கிறோம். இதை காப்பாற்ற ஒரு சொத்தை கூட காப்பாற்ற முடியாத நிலையை தான் நம்ம நாட்டுடைய தலைவர்கள், நம்ம நாட்டுடைய தலைவர்கள், நம்ம நாட்டுடைய கட்டமைப்புகள் இருக்கிறது என்பதை நிதர்சனமாக விளங்க வேண்டும் என்பதை தான் நம்ம உபதேசம். இது சம்பந்தமான கலவரங்கள் நடக்கிற அளவுக்கு பிரச்சனை போய்விட்டு இன்றைக்கு கையகப்படுத்தப்பட்டிருக்கிற சொத்து முஸ்லிமுடைய மொத்த சொத்து. இந்த பள்ளிவாசல் வக்ஃப் சொத்தாக இருந்தால் இது வாசல் தான் நீங்க தீர்மானம். இதை பற்றி எந்த அவகாசம் இல்லாமல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசலையாவது மிச்சம் வைத்து சாவோம் என்ற அடிப்படையில் நான் பேசுகிறேன். வீடுகளோ, உடைமைகளோ, கற்போ, மானமோ, கண்ணியமோ அல்லாவுடைய வீட்டையாவது மிச்சம் வைத்து நம்ம போகலாத நிலைமையில் அல்லாவுக்கு சத்தியமாக நான் பேசுகிறேன். எவ்வளவு தூரம் நான் உங்களுக்கு விளக்க முடியும், எவ்வளவு தூரம் நீங்கள் புரிந்து கொள்வது தெரியாது. சொல்லுகிறேன், அவ்வளவுதான். எவ்வளவு விஷயங்களை உள்ளடக்க முடியும் என்பது தெரியாது. அதான் நிலை. சுமார் 9,40,000 ஏக்கர் சொல்லி இன்னைக்கு ஆசிரியர் கையில் போயிடுச்சு. அவன் தான் தீர்மானம். அதைத்தான் எதிர்த்து பேசுகிறார்கள். பாராளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்பிக்கள், கம்யூனிஸ்ட் எம்பிக்கள், அதே மாதிரி காங்கிரஸ் எம்பிக்கள் எல்லாம் எதிர்த்து பேசுகிறார்கள். முஸ்லிம் எம்பி உபைசி பேசுகிறார்கள், நான் பேசுகிறார்கள். நான் பேசுறது எல்லாமே கேட்பான். மரத்தில் எல்லாமே பதில் கொடுமா சட்ட அமலுக்கு வருவாங்க. நீங்க பேசிய எந்த ஒன்றும் பதிவேற்று 31 பேர் கொண்ட ஒரு கூட்டுக்குழுவை அவர் அமைத்தார். ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி 31 எம்பிக்கள் இருப்பாங்க. எதிர்கட்சியுடைய எம்பி, ஆளுங்கட்சியுடைய எம்பி எல்லாமே இருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்பிக்கள் இருந்தார். அந்த கூட்டுக்குழுவிலே விவாதம் நடந்தது. முஸ்லிம்களுக்கு நீங்கள் அறிவிக்கப்படாத யுத்தத்தை செய்யுங்கள். இது தர்மம், இது நீதி, நியாயம், மக்கள் பாவம், அநியாயம் என்று செய்யுங்கள் என்று பேசினார்கள் எம்பி. யாரெல்லாம் பேசினார்களோ அதில் 12 பேரை அந்த கூட்டுக்குழுவுக்கு இடையே சஸ்பெண்ட் பண்ணாங்க. 12 பேர் வெளியே வந்து டிபேட் பண்ணாங்க. இனிமேல் உங்களுடைய சொத்துக்களை நான் பார்த்தா சுப்ரீம் கோர்ட்ல பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் நல்லா பார்த்துக்கலாம். தெரிஞ்சு பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதியில நீதிபதியெல்லாம் யாரும் நம்ம பார்க்கணும். அவர்கள் வெளியே வந்து சொன்ன கதை. இரண்டாவது, அந்த கூட்டுக்குழுவுடைய முடிவை பாராளுமன்றத்தை தாக்கல் செய்கிற போது ஒரு அநியாயம் நடந்தது. இந்திய பாராளுமன்றத்தில் இது போன்ற ஒரு அநியாயம் நடந்ததே கிடையாது என்று அந்த பாராளுமன்ற சொன்னார். என்ன அநியாயமா? கூட்டுக்குழுவிலே எதிர்வாதம் செய்த எந்த ஒன்றையும் அவர்களுக்கு அடையாளம். கூட்டுக்குழுவை என்ன விவாதம் பண்ணாலோ அதை கொண்டு வந்து அந்த எல்லா விதமான தாக்கல் செய்யும். அதை தாக்கல் செய்தால் எதிர்க்கிறதுக்கே இல்லாமல் ஆதரித்து பேசியது போல ஒரு சட்டத்தை செய்து அந்த வக்ஃப் சட்டத்தை எடுத்துக் கொள்வதற்கான வேலையை வந்தாங்க. இதுதான் பாராளுமன்றத்தில் என்ன வேணாலும் நாங்கள் பண்ணுவோம். கடைசியில் உங்களுக்கு முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டில் என்ன அடையாளம் தெரியுமா? பள்ளிவாசல், கபர்ஸ்தான், நீங்கள் வைக்கக்கூடிய மதரசா, கல்லூரி தான் அடையாளம். இப்ப ஆர்எஸ்எஸ் சும்மா ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் நேரடி ஆர்எஸ்எஸ் இல்ல, இன்னொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருப்பார். அவர் பேர் கனெக்ட். அவர் தான் தீர்மானிப்பார். அரசாங்கத்தின் கையிலே ஒரு சொத்து அல்லது விவாதத்துக்குரிய சொத்தா அல்லது கைப்பற்றப்பட்ட சொத்தா, 3 விதமான சொத்துக்கள் அரசாங்கத்தின் கையிலே உள்ள முஸ்லிம் சொத்து, ஆக்கிரமிக்கப்பட்ட முஸ்லிம் சொத்து அல்லது விவாதத்துக்குரிய முஸ்லிம் சொத்து. இந்த 3 தரக்கூடிய இந்த சொத்தை தீர்மானிப்பது எங்கள் சொத்து என்று அதை தீர்மானிப்பது யாரா? வக்ஃப் தீர்மானிப்பார். இதுதான் முதல்ல இருந்த நிலை. இப்ப அந்த சட்டத்தை எடுக்கலாம். இந்த ஆர்எஸ்எஸ் அந்த சட்டத்தை எதிர்த்துட்டு வக்ஃப் வாரியங்கள் தீர்மானித்தார். மாவட்ட ஆட்சித்தலைவர் தீர்மானிப்பார், கலெக்டர் தீர்மானிப்பார். கலெக்டர் தீர்மானிச்சு நீதி கிடைக்குமா? கலெக்டர் என்ன கேட்பார்? இது அரசாங்கத்தின் சொத்தா என்று அரசாங்கத்துக்கு கிடையாது. அரசாங்கம் சொல்லும் ஆதாரமே இல்லாமல் ஆமா என்று சொல்லும். ஆமா என்று சொல்லி ஒரு லெட்டர் வந்தவுடன் சொத்து உங்களுக்கு கிடையாது, இது அரசாங்கத்தின் சொத்து தான். இதான் புதிய சட்டம். உங்களுக்கு இடமாக புரியறதுக்கு நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன். இன்னொரு முறை என்னன்னு கேட்டா, இந்த சொத்தை ஒரு தப்பு செய்யப்பட்ட 2 விதமான வகுப்பு. ஒன்று அல்லாஹ்வின் பேருக்கு ஒரு சொத்தை, இன்னொன்று என்னுடைய வாரிசுகள் இந்த சொத்தை
செய்திருந்தார். என்னுடைய நேரடி வாரிசு மூத்தால் அடுத்த இந்த மாதிரி இந்த சொத்தை யாராவது ஆக்கிரமிப்பு செய்திருந்தால் நிறைய சொத்தை ஆக்கிரமிச்சாங்க. 5 லட்சம் ஏக்கர் ஆக்கிரமிப்பு. அப்படி ஆக்கிரமிக்கப்பட்டு 12 வருடம் ஆயிருந்தால் ஆக்கிரமிப்புக்கான சொத்து சொந்தம்னு சட்டம். யாரும் நம்ம சொத்தை அபகரித்து வச்சிருந்தாங்க நீதிமன்றத்துக்கு போய் பண்ணணும். எங்க சொத்தை வக்ஃப் போர்டு பணிவாசல் சொத்தை இந்த 5 ஏக்கர் சொத்தை ஆக்கிரமிக்கலாம். அந்த சூழல்ல ஆக்கிரமிக்கப்பட்டது. இந்த சூழல்ல முஸ்லிம்களுடைய ஒரு குறிப்பிட்ட ஏக்கர் சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டது. அதுக்கு மக்கள் தான் போய் போராடினார்கள். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற போராடியது. ஆனால் போராடி 12 வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த சொத்தை அவருக்கே சொல்லணும். அப்புறம் நிரூபிக்க வேண்டியதில்லை இந்த சட்டத்தை கொண்டு. ஆனால் வக்ஃப் சொத்துக்கள் விற்கவோ வக்ஃப் சொத்துக்களை யாரும் விற்க முடியாது, யாரும் வாங்கவும் முடியாது. அதான் சட்டம். குத்தகைக்கு விடலாம், வாடகை விடலாம். ரெண்டே அமல் தான். வக்ஃப் சொத்தை குத்தகைக்கு விடலாம், வாடகை விடலாம். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க சொன்னா அந்த சொத்துக்களை கலெக்டர் என்ன நினைக்கிறாரோ அதான் பண்ணி மாவட்ட ஆட்சித்தலைவர் நினைக்கிறார் இந்த சொத்தை வாங்கி கொடுத்தா கொடுக்கலாம். யாரும் ஒண்ணு செய்ய சட்ட ரீதியாக எதுவுமே செய்ய முடியாது. ஒரு சொத்தை நான் என்ன பண்றேன், ஒரு 10 ஏக்கர் இடம் அதை நான் வக்ஃப் செய்ய போறேன், முஸ்லிம்களுக்கு கொடுக்க போறேன். நான் சொல்றேன் உடனே என்ன பண்ணுவானா, எனக்கு ஒரு டிஎன்ஏ சொல்ற பண்ணுவான், நான் முஸ்லீமா இல்லையா, யாரு சகோதரன் கிடையாது, இதுதான் வாங்கி யார் கொடுத்தாலும் வாங்கி நம்ம வச்சுக்கிறோம், தப்பு. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டா அவருக்கு தர இயலாது. அவர் முஸ்லீமா 5 வருஷம் வாழ்ந்துருக்கோம். ஏங்க முஸ்லீம் ஆயிட்டாங்க, சட்டப்பூர்வமா என்ஓசி வாங்கி முஸ்லீம் ஆயிட்டாங்க, சட்டப்பூர்வமா ஆதார் கார்டு முஸ்லீமா இருக்குங்க. எத்தனை வருஷமா இருக்கு, 4 வருஷமா இருக்க முடியாது. 5 வருஷம் வாழ்ந்துருக்கோம், முஸ்லீமா வாழ்ந்துருக்கோம். அப்போ யாரும் தப்பு செய்யறதுக்கு சொத்து கொடுத்துடக்கூடாது. இனிமேல் புதிய சொத்துக்கள் வரக்கூடாது. சுமார் 8,72,000 சொத்துக்கள் உண்டு. அதுல 13,000 சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்படும். நாட்டில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அம்பானி 4 லட்சம், சுமார் 4 லட்சம் சதுரடி ஆக்கிரமிப்பு செஞ்சு வீடு. அம்பானிக்கு மும்பையில் இருக்கக்கூடிய வீடு சுமார் 15,000 கோடி ரூபாய் செலவுல கட்டப்படும். 28 மாடி, 4 லட்சம் சதுரடி வக்ஃப் சொத்தா வருது. அரசாங்கம் நினைக்கும் ஒரு வக்ஃப் சொத்தை நடக்குது. இப்ப அப்படியே இது யாருடைய சொத்து? இந்த பணிவாசல் வந்து நாளைக்கு இங்க வந்து ஒரு சிவன் கோயில் இருந்து சொன்னா கரெக்ட் சொல்லுவாராமா, சிவன் கோயில் இருந்து அகழ்வா ஆராய்ச்சி சொல்லுது. நீதிமன்றத்துக்கு நீதிமன்றம் என்ன பண்ணும், ஒரு ஆர்டிஓ விசாரணை உத்தரவு கொடுத்து ஆர்டிஓ விசாரணை சாமி மட்டும் கொடுத்துருக்க நீதிமன்றத்தில் கொடுத்துறோம், நீங்க வந்து நீதிமன்றத்தை வாங்கிக்கோங்க. நீதிமன்றத்துக்கு சார்ந்து வாங்க முடியுமா? அப்படி எங்கேயாவது நீதிமன்றத்துக்கு சார்பு போய் இதை திரும்ப கிடைச்சிருக்கா? முஸ்லிம்கள் சொத்து நீதிமன்றத்துக்கு போய் திரும்ப கிடைச்ச ஒரு சொத்தை நீங்க சொல்லுங்க. 9,40,000 ஏக்கர். இந்த நாட்டில அதிகமான சொத்து யாருக்கு இருக்குன்னா ராணுவத்துக்கு 17,65,000 ஏக்கர். அடுத்தது ராணுவத்துக்கு பிறகு ரயில்வேக்கு 10,40,000 ஏக்கர். அடுத்தது மூணாவது சொத்து வக்ஃப் போர்டு. எவ்வளவு? 9,40,000 ஏக்கர் சொத்து. மில்லியன் 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 டாலர் மதிப்புள்ள சொத்து. மில்லியன் ரூபாய், மில்லியன் மில்லியன் டாலர் மதிப்புள்ள சொத்து. ஒரு நாட்டையே தீர்மானிக்கிற சொத்து. இந்த சொத்தை சரியாக நிர்வகித்தால் ஒரு மாசத்துக்கு ஒரு ஆண்டுக்கு இந்த சொத்தை நீங்கள் சரியாக நிர்வகித்தால் ஒரு ஆண்டுக்கு 10,000 கோடி ரூபாய் முஸ்லிம்களுக்கு வருவாங்க. அரசாங்க மதிப்பு நான் சொல்லுவேன் 10,000 கோடி ஏகவே இருப்பாங்க. இந்த சமுதாயத்தில் பிறந்திருக்கிற முஸ்லிம்கள் முன்னோரை விட்டு சேர்ந்தது அரசாங்கம் கொடுத்த சொத்து அல்ல. நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தாங்க, இப்ப நமக்காகவே வாழ்றோம். ஒரு பைசா ஏதாவது ஒரு அறக்கட்டளைக்கு ஒரு ஜமாத்துக்கு ஒரு பள்ளிவாசல் கொடுக்குறோம்னா ரொம்ப கம்மியாயிடும். அந்த காலத்துல தன்னுடைய முழு சொத்தையும் மக்கள் பாதையில் அர்ப்பணித்து சென்றார்கள். சகோதரர்களே, அந்த மகான்கள் கொடுத்து அந்த சொர்க்கத்துக்குரியவர்கள் கொடுத்த சொத்தை இந்த ஆர்எஸ்எஸ் தந்தை கையில் கொடுத்து நம்ம என்ன சொல்றோம், அரசியல் எதிர்பார்ப்போம், சும்மா வாழ்வு போறாங்க இப்படி நினைக்கிறோம். ஆனா இந்த சொத்து யாருக்கு போயிடுச்சு? முஸ்லிம்களுடைய சொத்து யாருக்கு போயிடுச்சு? உங்க பள்ளிவாசல் முழுவதும் 350 ஆண்டு 500 ஆண்டு 600 ஆண்டு 700 ஆண்டு 1350 ஆண்டு பழமை உள்ள பள்ளிவாசல் இந்தியாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரத்தில் பிரச்சாரம் செய்து மதீனா வந்த போது இந்தியாவில் பள்ளிவாசல் ஆரம்பிச்சு. கொடுங்கலூர் சேரமான் பெருமாள் நபிகள் நாயகத்துடைய இந்த பிரச்சாரத்தை கேள்விப்பட்டு இங்கே இருந்து அவர் அங்கே போனார். நபிகள் நாயகத்தை சந்தித்து விட்டு அவர் நேராக யமன் வழியா சலாலா, யமன்ல சலாலா வழியா அவர் வருகிற போது நாங்கள் வஃபாத்தாங்க. ஆனால் அவர் வரும்போது சொன்னார், ஒருவேளை நான் இறந்து விட்டால் என்னோடு இருக்கக்கூடிய என்னோடு பயணம் செய்த ரஷிகோனார், என்னோடு பயணம் செய்த நீங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வளர்க்கவும் அல்லாஹ்வின் பாதையில் ஒரு பள்ளிவாசலை கட்டவும் ஏற்பாடு செய்யணும்னு சொன்னார். அதன் அடிப்படையில இந்த கொடுங்கலூரில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் 1000 ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்தது. நான் சேரமான் பெருமாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தியாவிலே எங்கு போய் பார்க்க ஒரு மன்னர் சேரமான் பெருமாள் அவருடைய காலத்திலேயே இஸ்லாத்துக்கும் இந்த மார்க்கத்துக்கும்
இந்த மக்களுக்கு மிகப்பெரிய தொடர்பு ஏற்பட்டிருக்கிற அவ்வளவு பழமை வாய்ந்த பள்ளிவாசல்கள் நீ யார் நிர்வகிக்க போறாங்க தெரியுமா? நிர்வகிக்கிறது யார்? ஜமாலிஸ்ட் போறாங்க தெரியுமா? ஆர்எஸ்எஸ். இந்த எச்சரிக்கை 20 ஆண்டு காலமாக நாம் செய்கிறோம். எங்களுக்கு வேலை இல்லாத ஏதோ வேலை இல்லாம சும்மா வேலை போட்டு பேசுறோம். அறிவிக்கா சும்மா 10 ரூபாய் சம்பாதிச்சமா சாப்பிட்டமா தூங்கி இருக்குமா மோகா நிறைய போய் விட்டு சும்மாவது ஆர்ப்பாட்ட போறாங்கன்னு சொல்றாங்களே உள்ளவெல்லாம் வலிக்க அல்லாஹ்வுடைய சொல். இந்த முஸ்லிம் சமுதாயம் இந்த உலகம் அழிக்கப்படுகிறது. இந்திய தேசத்துல இந்த நிலங்களை பயன்படுத்தி பள்ளிவாசல் கட்டுவது, கல்லூரி கட்டுவது, பள்ளிக்கூடம் கட்டுவது, விளைபொழி பொருளாய்ச்சி செய்யும் கல்லூரி பள்ளிக்கூடம் எல்லாம் யாரைய போச்சு? கார்பரேட் அரோக்கிய போயிச்சா இல்லையா? நம்ம எங்க போய் படிப்போம்? 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுத்து எல்கேஜி படிக்கிற பயிற்சி கேட்கறானே. நமக்கு ஒரு நிலம் இருந்தா ஒரு ஸ்கூல் அமைச்சலாம், அதுக்கான வேலைகளை பார்க்கலாம், படிக்க வைக்கலாம். இன்னைக்கு வெளியில போய் நம்ம படிக்கிற சூழ்நிலை இருக்கா? காக்கா ஊத்திட்டு போவான். திரும்பி முஸ்லீமா முஸ்லீமான ஒரு பிள்ளைய உலகாத வரும்போது காப்பா பார்க்கமா இல்லையா? 1 2 பேர் 8 9 போயிடும். பார்த்துக்கிட்டே வாழ்ந்துருக்கிறோம். நடைப்பிடமாக முஸ்லீம் என்ன ஒரு நாடாக சமுதாயத்தை எவ்வளவு உயர்ந்துட்டான். எத்தனை கோடி சொத்து என்னவெல்லாம் உருவாக்கிட்டான். ஜாக்கெட் போடுறதுக்கு அனுமதி இல்லாத பெண்ணு ஜாக்கெட் போடுறாங்க. அப்படி அனுமதி மறுக்கப்பட்ட ஒரு நாடாக சமுதாயம் தமிழ்நாடு வெறுக்கட்டே இல்லை. இன்னைக்கு வேலை பண்ணி காப்பரேட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அது அவருடைய வங்கி தந்தி டிவி அவருடைய நாடாக சமுதாயத்திற்கு தினத்தந்தி பத்திரிகை அவர்கள் எத்தனை எம்பிக்கள் எத்தனை எம்எல்ஏக்கள் அவன் காரணம் வந்து ஆட்சி அமைக்கிறான். அதை விட ஒரு பெரிய சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் கையேறி இருந்த கையேறி நிலத்தை எவனையோ கொடுத்துட்டு யார் ஓனாய் கையில ஆள மாட்டிச்சு. ஓனாய் கையில ஆள மாட்டிச்சு இல்லையா? எப்படி வரும் சகோதரர்களே? ஓனாய் என்ன சொல்லுது? இது நாட்டை யாராவது திருடக்கூடாதுக்காக நாங்க பாதுகாப்பு வச்சிருக்கோம் சொல்றோம். தப்பு சொல்றோம். ஓனாய் கையில மாட்டின ஆடு எப்படி நிச்சயமாய் கிடைக்கும் சகோதரர்களே? இதுதான் நம் சமூகத்தின் சூழ்நிலை. இப்படித்தான் இந்த சூழ்நிலை போய் கொண்டிருக்கு. இந்த நிலையிலையும் யாரையும் பயப்படாத ஒரு மலையாள நடிகர் ஒரு படத்தை எடுக்கிறான். எம்புரான் சொல்லி ஒரு திரைப்படம். அதுல முஸ்லிம்கள் குஜராத்தில் கொல்லப்படுகிற காட்சியை படமாட்டியிருக்கிறாங்க. அதை வந்து முன்னாள் சொல்லி ஒரு கதாபாத்திரம் ஒரு முஸ்லிம் பெண் கர்ப்பிணி பெண்ணை அந்த போட்டு கற்பழிக்கிற காட்சியை படமாட்டியிருக்கிறார்கள். அதை நேற்றைய பாராளுமன்றத்தில் ஜான் துர்காஸ் என்று சொல்லக்கூடிய கைரடி டிவியுடைய இயக்குனர் அவர் வந்து பாராளுமன்றத்துடைய ராஜ்யசபையுடைய எம்பி அவர் பேசுகிறார். முன்னாக்கள் இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய கற்பழிப்பு முன்னாக்கள் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்றார். அவருக்கு இருக்கிற உணர்வு கூட முஸ்லிம் சமுதாயத்தில் இல்லை என்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் இவ்வளவு பெரிய கொடுமை. இதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வளவு பெரிய சொத்தை இன்றைக்கு இழந்து ஒண்ணுமே செய்ய முடியாமல் சும்மா ஒரே கேட்டுவிட்டு நேராக போய் வெளியாகோ நேச்சோரோ இறைச்சியோ சாப்பிட்டு தூங்குகின்ற ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டதை எண்ணி வருந்தி அவர்களை சாப்பிடும். அர்ப்பணிக்கிறவர்களை தியாகம் செய்கிறவர்களை அல்லாஹ்விடத்திலே இருந்ததை மிகப்பெரியதாக நினைக்கிறவர்களை அங்கீகரிக்க மாற்றம். அல்லாஹ் யாரையும் தெரியுமா? அர்ப்பணிக்கிறவர்கள் அல்லாஹ்வின் பாதை அர்ப்பணிக்கிற குணவர் என்னென்ன நீ செய்ய எப்படி வேணாலும் உலகத்தை நீ வாழலாம். அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு உள்ள அல்லாஹ்வின் பாதையை நான் எதாவது அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற ஒரு வெறி உங்களுடைய உள்ளது. உங்கள் உடம்பை சொத்தாக அல்லது உங்களுடைய உணர்வாக அல்லது உங்களுடைய பணியாக உங்களுடைய பொருளாக அது என்னவென்று தெரியாது. ஏதாவது ஒன்றை நான் மரணிப்பதற்குள்ளார்கள் மரணம் எப்போ வரும் சொல்ல முடியாது. எனக்கு அர்ப்பணிக்கிற குடும்பம் இந்திய தேசத்தில் இனி போராடாமல் வெளியில்லையின் அடிப்படையில் தான் 13ஆம் தேதி ஜமாத்துல் உலமா தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் கொடுக்கின்ற ஏற்பாடு செய்யும். தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்டத்தில் ஜமாத் எதுக்குமே வராத ஜமாத்துல் உலமா எனக்கு இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இந்த அமைப்புகள் கட்சிகள் எல்லாம் எவ்வளவு பெரிய பணியாற்ற வேண்டிய இடத்தை நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நிறைய பேர் இதையெல்லாம் வந்து ஒரு சர்வசாதாரணமாக நினைப்பீர்கள். ஒரு பள்ளிவாசல் இல்லாமல் உங்களுக்காக ஒரு இடம் இல்லாமல் எப்படி போய் மையத்தை வைக்க முடியும்? ஒரு பள்ளிவாசல் தான் ஒரு மையத்தை வச்சு தொழுக முடியும். ஒரு ஜனசா ஒரு கவசால தான் ஒரு ஜனசா வச்சு தொழுக முடியும். இதெல்லாம் இல்லை என்று சொன்னார். இதெல்லாம் தான் வம்பு சொல் அல்லாஹ்வின் பாதையில் விடப்பட்ட சொல். இன்றைக்கு மொத்தமாக ஆர்எஸ்எஸ் கையகப்படுத்தி விட்டாச்சு, முடிஞ்சிச்சு. இனி வந்து நகர்ந்த ஓனாய் கையில மாட்டின ஆளாக சொத்து மாறிச்சு. இதை எப்படியாவது போராட்டம் நீதிமன்றத்துக்கு போய் உயிர் போனாலும் பரவாயில்லை என்ற ஒரு நிலையை எல்லாருக்கும் விருதுகளிலே இருந்து அழைப்பு வந்தது. நீங்கள் ஜுமாவுக்கு இங்கே வாருங்கள். ஜுமா முடிந்தவுடன் வெளியிலே இதை பற்றியான கோஷங்களுக்கு 1/2 மணி நேரம் வெளியே இருந்து கோஷங்களுக்கு இது அரசாங்கத்துக்கு பதிவாகும் என்று சொன்னார்கள். அவருடைய உணர்வுகளுக்காக நாம் துவா செய்வோம். இப்படி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற வேண்டும். இது ஒரு சிறிய போராட்டம் போல நடக்குமா இல்லையா என்பது தெரியாது. அந்த உணர்வோடாவது நாம் முடிக்கின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும். மேலே துவா செய்வோம்.
எதிர்த்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, முஸ்லிம்களை முஸ்லிம்களாக பார்க்கவில்லையோ, குத்துயிரும் குறைவுமாக நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோமே, நம்முடைய தியாகங்களை மறுபடியும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நாம் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே அனைவரும் நீங்கள் துவா செய்யுங்கள். துவா செய்வதன் மூலமாக உள்ளம் சுத்தப்படுகிறது, நம்முடைய மனது எளிமையாக இலகுவாக்குவது என்று நான் சொன்னார். எனவே அனைவரும் அல்லாஹ்வுடைய வாக்குகளை வாழ்ந்து மடிய நம்முடைய சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள் என்ற அந்த இறுதி உரையோடு நான் பாதுகாவாக அனைவரும்